ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் ஆவணி முதல் நாள், விஷ்ணுபதி புண்ணிய காலம், சனி பிரதோஷம், இப்படி அனைத்துமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். ஏகாதேசி விரதத்திற்கு இணையானது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். மாதந்தோறும் தேய்பிறை ஏகாதேசி, வளர்பிறை ஏகாதேசின்னு வரும். அதே போல் வருடத்தில் 4 நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. அந்த வகையில் நாளைய தினம் ஆவணி 1ஆம் தேதி சனிக்கிழமையோடு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கிறதுங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு நாள். பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமையே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கிறதுனால இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்கிறது பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். சிறப்பு வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை எப்படி செய்வதுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் நாளைய தினம் ஆவணி 1ஆம் தேதி காலை 10 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம். 27 முறை பெருமாளை கொடிமரத்தோடு சேர்த்து வலம் வரணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாளுக்கு துளசி இலைகள், வாசம் நிறைந்த பூக்களை வாங்கி கொடுக்கலாம். தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. இந்த வழிபாட்டை மன நிறைவோடு செய்யுங்க. 27 முறை பெருமாளை வலம் வரும்போது உங்கள் மனசில் எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது. பெருமாளின் நாமத்தை தவிர வேறு எந்த ஒரு நாமமும் உங்கள் வாயில் உச்சரிக்கக்கூடாது. உங்களுடைய மனசு பெருமாள் மீது மட்டும்தான் இருக்கணும். பெருமாளின் ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே கோவிலை வரலாம். கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொன்னாலும் கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை கூட சொல்லலாம். 27 முறை இந்த கணக்கு நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். இந்த வழிபாட்டில் இதுதான் ரொம்ப முக்கியமானது. 27 பூ இல்லைனா 27 துளசி இலைகளை கூட நீங்கள் கணக்குக்காக உங்கள் கையில் வச்சுக்கலாம். கையில் இருக்கக்கூடிய பூ காலியாகும்போது 27 சுற்று நீங்கள் முடிச்சிட்டதான் அர்த்தம். வழிபாட்டை நிறைவு செஞ்சுட்டு பெருமாளையும் தாயாரையும் மனசார தரிசனம் செஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் கோவிலில் உட்காந்து உங்கள் பிரார்த்தனையை வச்சா உங்கள் தலையெழுத்தை மாறும். நிச்சயமாக நீங்கள் துளசி இலையை பெருமாளுக்கு வாங்கி கொடுக்கலாம். வாழ்நாள் முழுவதும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னாலும் அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கான அதற்கு உண்டான வழியை பெருமாள் நமக்கு காட்டி கொடுப்பாங்க. 27 முறை வலம் வந்துட்டோம் அப்படின்னா கோடிக்கணக்கில் பணம் கொட்டோம் அப்படின்னு சொல்லல. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் குறையும். பெருமாள் நமக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நமக்கு வழங்கி வழிகாட்டுவாங்க. நம்முடைய கடன் பிரச்சனை தீரவும் செல்வம் பெருகிறதுக்கும் நாளைய தினம் நிச்சயமாக இந்த வழிபாட்டை செய்யுங்க. அதோட சனி பிரதோஷமும் வந்திருக்கு. நாளைய தினம் மறக்காமல் சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷ நேரத்தில் கலந்துக்கோங்க. பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கோங்க. அவங்களால முடிஞ்சதை பிரதோஷத்தில் சிவனுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுங்க. கொஞ்ச நேரம் ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை அந்த கோவிலில் இருந்து சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித தோஷமும் நீங்கி குடும்பத்துக்கே நல்லது நடக்கும். மறக்காமல் நாளைய தினம் இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் சிவபெருமானும் பெருமாளும் நமக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு அற்புதமான நாளை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.